அனைவரும் ஸ்ட்ராபெரி பழத்தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த போது மண்ணில் புதைக்கப்பட்ட புதிர் விளையாட்டை கண்டுபிடித்து அதனை ஒன்று சேர்த்தால்தான் அடுத்து பயணிக்கலாம் என்று நிவின் கூறினார். அப்போது இது எனக்கு பிடித்த விளையாட்டு என்று சொல்லியபடி அதனை சேர்க்க ஆரம்பித்தான் நவீன். அது ஒரு பூச்செடி, தங்க பூவினை கொண்ட ஒரு பூச்செடியின் அடையாளம் அது. இதனை சேர்த்த நவீன், இப்போது இந்த புதிர் விளையாட்டினை சேர்த்து விட்டேன். நீங்கள் ஏதோ சொன்னீர்கள், இதை சேர்த்தால் அடுத்து தொடர்ந்து பயணிக்கலாம் என்று. இப்போது எப்படி செல்வது என்று கேட்டான். இன்னும் சிறிது நேரம்தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நாம் போகும் வழி இங்குதான் உள்ளது என்று நிவின்ராஜ் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ரூபிக் கனசதுரம் இருந்த இடத்தில் திடீரென்று மண்ணிற்கு அடியில் பாதாள குகை படிக்கட்டுகளுடன் தென்பட்டது. சூர்யா மற்றும் நவீன் இருவரும் அதனை பார்த்தவுடன் தொடர்ந்து பயணிக்க ஆர்வமாக இருந்தனர். அப்போது அங்கு நால்வரும் அதில் பயணித்தனர். உள்ளே செல்ல செல்ல ஒரே இருளாக காணப்பட்டது. அந்த நேரத்தில் நிவின்ராஜ் மின்னல் என்று ஒரு வார்த்தை கூறியதும் உடனே மின்னல் தன் உருவத்தை மந்திரக்கோளாக மாற்றிக்கொண்டு நிவின் கைகளில் சேர்ந்தது. அதனை பெற்றுக்கொண்ட நிவின் மந்திரக்கோளை ஒரு சுழற்சி பிரகாசமான ஒளியை வரவழைத்தார். அங்கு வண்ண வண்ண மின்மினி பூச்சிகள் தங்களின் வண்ண ஒளியினை நிரப்பிக்கொண்டும் அழகான பாடலை பாடியும் இங்கும் அங்குமாய் மின்னி திரிந்தன. இதனை ஆச்சரியத்தோடு பார்த்த அவர்கள், இதனை பார்க்க சொர்க்கத்தை போல காட்சியளிக்கிறது என்று அவர்களும் இங்கும் அங்குமாய் மின்மினி பூச்சிகளிடம் ஆடியும் பாடியும் மகிழ்ச்சியாய் இருந்தனர். பிறகு தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஒரு அற்புதமான கதவு ஒன்று தென்பட்டது. அந்த மாயாஜால கதவில் கடவுச்சொல்லை பயன்படுத்தினால் மட்டுமே அதன் மறுபக்கம் செல்ல முடியும். நிவின் அந்த கதவின் அருகில் வந்து அதன் கட்டளைகளை படித்தார். அதில் என்ன எழுதி உள்ளது என்று இருவரும் கேட்டனர். இதில் 3 முறை மட்டுமே கடவுச்சொல்லை பயன்படுத்த முடியும். 3 முறைக்குள் உண்மையான கடவுச்சொல்லை கண்டுபிடிப்பதால் மட்டுமே நாம் இந்த கதவின் உள்ளே செல்ல முடியும் என்று நிவின்ராஜ் கடவுச்சொல் என்னவாக இருக்கும் என்று வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது சூர்யா, பஞ்சதந்திரா, அது நம் கிராமத்தின் பெயராகத்தான் இருக்கும் என்றான். சரி என்று அதனை நிவின் முயற்சித்து பார்த்தார். உடனே அந்த கதவில் இருந்து புகை வடிவில் வந்த பெரிய மீசை வைத்த உருவம் ஒன்று, இப்போது நீங்கள் பயன்படுத்திய சொல் தவறானது என்றது. இன்னும் உங்களுக்காக 2 வாய்ப்புகள் உள்ளது. சற்று தெளிவான முறையில் ஆலோசித்தால் கண்டிப்பாக நல்ல முடிவை எடுக்கலாம் என்றார் அந்த மீசை வைத்த புகை மனிதன். இந்த முறை நவீன் வெகு நேரம் யோசித்து, அது தங்க நிற பூக்கள் என்றான். ஏனென்றால் வெளியில் இப்போதுதான் அதனை சேர்த்து இந்த வழியை கண்டுபிடித்தோம். அதனால் இந்த கடவுச்சொல்லும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். நீ கூறுவதும் சரிதான் என்று நிவின்ராஜ் தங்கப்பூக்கள் என்ற கடவுச்சொல்லை உபயோகித்தார். சிறிது நேரம் கழித்து அந்த மீசை வைத்த புகை மனிதர், இதுவும் தவறான விடை. இன்னும் ஒரு முறை மட்டுமே உள்ளது. அதனால் நீங்கள் தெளிவாக யோசித்தால் மட்டுமே இங்கு செல்ல முடியும். இல்லை என்றால் திரும்பிச் செல்ல வேண்டியதுதான் என்றார். உடனே மந்திரக்கோளாக இருந்த மின்னல் முயலாக மாறி, இதற்கு விடை கண்டிப்பாக மந்திரக்கோள் என்ற வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வேகமாக மின்னல் அனைவரின் முன்னிலையில் அதனை உபயோகித்தது. மூவரும் வேண்டாம் என்று தடுப்பதற்குள் மின்னல் அதனை பயன்படுத்திவிட்டான். உடனே அனைவரும் ஆத்திரத்துடன் மின்னலை பார்த்தனர். போச்சு, எல்லாம் போச்சு, இனி திரும்பி செல்ல வேண்டியதுதான் என்று நவீன் கூறினார். எல்லோரும் சோகமாக திரும்பிய நிலையில் உடனே மின்னல் நடுக்கத்துடன் அந்த கதவை பார்த்தான். அந்த புகை மனிதன் சரியான விடை என்று ஆச்சரியத்துடன் கூறினார். என்ன, சரியான விடையா என்று அனைவரும் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தனர். அதன் பிறகு அந்த மாய கதவு மெல்லமாக திறந்தது. நீங்கள் இப்போது உள்ளே போகலாம் என்றான் புகை மனிதன். கதவின் உள்ளே நுழைந்த மறுபக்கம் வந்தனர். அங்கு வித்தியாசமான பெரிய பெரிய ரீங்காரமிடும் தேனீக்கள், பழமரங்கள், பூச்செடிகள் மற்றும் பேசும் எறும்புகள் என பல்வேறு வித்தியாசமான காட்சிகள் காணப்பட்டன. இதனை எல்லாம் ரசித்தபடி அனைவரும் வந்து கொண்டிருந்தனர். உடனே
இருக்கும் குடுவைகளை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றார். சூர்யாவும் நவீனும் என்ன அது என்றனர். இங்குள்ள ஒவ்வொரு மலரிலும் அதன் இனிப்பான பழச்சாறு அந்த பூவில் உள்ளிருக்கும் கண்ணாடி குடுவையில் சேகரிக்கப்படும். பின்பு அதனை இங்கிருக்கும் பெரிய ரீங்காரமிடும் தேனீக்கள் அதனை எடுத்து சென்று தனது கூடுகளில் சேமித்துவிடும். அதனால் நாம் அந்த தேனீக்கள் எடுக்கும் முன் நாம் அதை கைப்பற்ற வேண்டும் என்றார் நிவின். அப்போது சூர்யா, நாம் அதனை எடுத்தால் இந்த தேனீக்கள் நம்மை தாக்கிவிடுமே, எப்படி நாம் அதை எடுப்பது என்று கேட்டான். அதற்கு நிவின் தன் கோட்டில் இருந்து சில தொப்பிகளை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இதனை தலையில் நாம் அணிந்து கொண்டால் நாம் யார் கண்களுக்கும் தென்பட மாட்டோம். இதை இப்போது நீங்கள் தலையில் அணிந்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். அதனை வாங்கிய சூர்யா, நவீன் மற்றும் மின்னல் தன் தலையில் அணிந்து கொண்டனர். உடனே மாயமாக மறைய தொடங்கினர். அவர்களின் உருவம் மாயமாக மறைந்தே விட்டது. நிவினும் அந்த மாய தொப்பியை அணிந்து கொண்டார். அதன் பிறகு அவர்களின் பேச்சு குரல் மட்டுமே கேட்டது. அப்போது நிவின், கவனமாக கேளுங்கள், பூக்களில் இருந்து நாம் அந்த குடுவையை எடுக்க பஞ்சதந்திரா என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்றார். அதனை புரிந்து கொண்ட அவர்கள் மெல்லமாக தேனீக்களுக்கு தெரியாமல் அந்த மலரில் உள்ள குடுவையை ஒன்றாக பஞ்சதந்திரா என்ற சொல்லை உபயோகித்து அதன் மொத்த குடுவைகளையும் கைப்பற்றினர். அவை ஒவ்வொன்றாக பூவில் இருந்து பறந்து வந்து அவரவர் கைகளில் சேர்ந்தது. அவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு அனைவரும் வாருங்கள் என்றார் நிவின். உடனே அவரின் சத்தத்தை கேட்டு அவரின் பக்கத்தில் வந்து நின்றனர். எல்லோரும் இப்போது மந்திர மாய மறைய வைக்கும் தொப்பியை கலட்டி தன் கையில் வைத்திருந்தனர். அப்போது நிவின்ராஜ் தனது ஒரு தொப்பியை எடுத்து மேலே தூக்கி எறிந்தார். பிறகு மாய தொப்பியே, உனது உருவத்தை நீ பெரிதாக மாற்றிக்கொள் என்றார் நிவின். உடனே அந்த தொப்பியும் பெரிதாக மாறி அவர்கள் அதில் பயணம் மேற்கொள்ள தயாரானது. நவீன் ஆ என்று கண்களை பெரிதாக வைத்து கொண்டு பார்த்தான். ஏய், பார்த்தது போதும், சீக்கிரம் வா போகலாம் என்று சூர்யா தனது கையை நீட்டி நவீனை பிடித்து கொண்டு இருவரும் உள்ளே ஏறி உட்கார்ந்தனர். நிவின் வா மின்னல் என்று சொன்ன அடுத்த நிமிடம் மின்னல் வேகத்தில் நான் முன்னதாகவே ஏறி அமர்ந்து விட்டேனே என்று கேலியாக கூறியது. நிவின் ஓ அப்படியா, வந்து விட்டாயா என்றார். மின்னல் சீக்கிரம் வாருங்கள் என்றது. உடனே நிவினும் தொப்பியில் ஏறி அமர்ந்தார். பிறகு நிவின்ராஜ் தொப்பியின் ஒரு பக்கம் போகலாம் என்று அதை 2 முறை தட்டினார். உடனே அந்த தொப்பியானது சல் என்று பறக்க தொடங்கியது. பயணத்தின் போது சூர்யா என்ன இது, கெட்ட நறுமணம் ஏதோ வருகிறதே என்றான். ஆம், ஏதோ எனக்கு பிடிக்காத நறுமணம் வெகு நேரமாக என்னையும் சுற்றி கொண்டே வருகிறது என்று நவீனும் கூற, இப்படி இருவரும் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை நிவின் பார்த்தார். அப்போது நிவின் கேலியாக சிரிக்க தொடங்கினார். அவர் ஏன் இப்படி சிரிக்கிறார் என்று புரியாமல் சூர்யா, நவீன் மற்றும் மின்னல் மூவரும் நிவின்ராஜை பார்த்தனர். இந்த கெட்ட நறுமணம் என் தொப்பியிலிருந்து தான் வருகிறது. இந்தாருங்கள் மலர் வாசனை திரவியம், இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அப்பா, உங்கள் தொப்பியிலிருந்து தான் இந்த கெட்ட நறுமணம் வருகிறதா? இவ்வளவு நேரம் நான் கண்விழி பிடுங்கி நின்றேன் என்று பெருமூச்சு விட்டபடி மின்னல் அந்த வாசனை திரவியத்தை வாங்கி தொப்பியில் எல்லா இடங்களிலும் தெளித்தது. உடனே நவீன் இப்போதுதான் வாசனை நன்றாக உள்ளது என்று கூறி வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்தான். வெகு நேரம் பயணத்திற்கு பிறகு அனைவரும் தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அடுத்த நாள் காலை பொழுதில் சூர்யா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரே அலறல் சத்தம் கேட்டது. பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ரோஸ் அதிர்ச்சியில் எழுந்தது. என்ன, ஒரே சத்தமாக இருக்கிறது என்று மெல்ல எழுந்து வந்து ஜன்னல் வழியாக பார்த்தது. சூர்யாவும் அந்த சத்தத்தை கேட்டு கண்களை விழித்து வேகமாக வெளியே ஓடி வந்து பார்த்தான்.